முதலாவது வருண்குமார் ஐபிஎஸ்க்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அதோட இயக்கத்தோட சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் தெளிவுபடுத்துறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இதை இரண்டு விதமாக பார்க்கலாம். முதலாவது, வருண்குமார் என்ற தனிநபர், ஐபிஎஸ் படித்த ஐபிஎஸ் பணி செய்கிற ஒரு தனிநபரோட ஒரு கூற்றாக அதை நம்ம அணுகணும். அடுத்து அரசியல் சார்ந்து இதை நம்ம அணுகணும். ஒரு தனிநபரோட கூற்றாக இதை நம்ம பார்க்குறோம்னா, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இதை அவர் எங்கே பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் துவங்கி வச்ச ஒரு தேசிய நிகழ்ச்சியில் பேசுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் இந்த வாய்ப்பை தன்னை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு தன்னோட குடும்பத்தாருக்கு நாம் தமிழர் கட்சியினால் அச்சுறுத்தல்கள் வருதுன்னு ஒரு சோகப்பாட்டு பாடியிருக்கிறார். ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார். அது முதலாவது விஷயம். இரண்டாவது, நம்ம தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு தமிழர்கள் நலன் பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராகவே இவரால் பேச முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படி தமிழர் நலனுக்காக தமிழ்நாட்டிலே இருந்துட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுகிறாருன்னா, நாளைக்கு பின்ன ஒரு அதானியோ ஒரு அம்பானியோ ஒரு விஷவாயு திட்டத்தை தஞ்சாவூரில் கொண்டு வரணுன்னா எந்த அதிகாரியை அவங்க அந்த இடத்துல போஸ்ட் பண்ண விரும்புவாங்கன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு தேசிய அளவில் ஒரு நிகழ்வில் இதை பண்ணியிருக்கிறாருன்னா, இதை ஒரு தன்னுடைய ப்ரொஃபஷ்னல் ஆஸ்பிரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னோட பணி சார்ந்த பணியை முன்னெடுத்துக்கிறதுக்காக, அதாவது கரியரை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நாளை பின்ன இதனால் இது ஆக்சுவலாக அவர் தன்னோட முதலாளிகளுக்கு கொடுத்த ஒரு சிக்னலாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இவர் இப்படி பேசியிருக்கிறாருன்னா, இது பிரதமர் உள்துறை அமைச்சர் காதுகளுக்கு போயிருக்கும். பிரதமர் உள்துறை அமைச்சர் காதுகளுக்கு போயிருக்குன்னா அதானி அம்பானி அப்புறம் பெரும் முதலாளிகளோட காதுகளுக்கும் போயிருக்கும். ஸோ நாளை பின்ன ஏதாச்சும் ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், மக்கள் விரோத திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா, ஏதோ ஒரு படத்தில் சொல்கிறாங்க, தூக்குடா அந்த செல்லத்தை அப்படிங்கிற மாதிரி இவருக்கு அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி அங்கே அந்த ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த திட்டத்தை இவரை வச்சு செயல்படுத்துறதுக்கு, மக்கள் எதிர்ப்புகளையும் மீறி செயல்படுத்துறதுக்கு இவர் பயன்படுவார். ஸோ இவர் தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறதுக்காக அதை செயல்படுத்தியிருக்கிறார். அப்படி தான் நம்ம வருண்குமாரோட நிலையிலேருந்து அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இருக்க இந்த நீங்கள் சொன்ன மாதிரி முதல் தேர்தலேருந்து இப்போ கடைசியாக நடந்த தேர்தல் வரைக்கும் 8.3% வரைக்கும் நான் வந்திருக்கிறோம். இதில் இருக்க இந்த அனைத்து ஓட்டுகளும் விலை கொடுத்து வாங்கினது கிடையாது. எல்லாம் அவங்களே விருப்பப்பட்டு தான். இப்போ நானே பல கட்சிகளில் உறுப்பினர் இருந்திருக்கிறேன். ஆனால் அண்ணனுடைய பேச்சு, அண்ணனுடைய யூடியூப்பு இதெல்லாம் பார்த்து தான் அந்த கட்சியில் ஒரு ஈடுபாடு அவர் சொல்கிற கருத்து உண்மையானது தான், அவருடைய கோட்பாடுகள் உண்மையானது தான். அதாவது நாம் தமிழர் பொறுத்தவடைய கொள்கையில் பார்த்திங்கன்னா, வருங்கால சந்ததிக்கான ஒரு அடித்தளமான நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும். மற்ற அரசியல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன் அந்த சூழ்நிலை இருக்குது. அது மாற்றிட்டாங்க. அது காரணம் என்னென்னா, மக்கள் இன்றைக்கி ஒரு தேர்தல் காலம் வரும்போது மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ கொடுத்தா நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்களே கேட்குற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்களை மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த 8.3% நாங்கள் இது ஓட்டு வாங்கும்போது இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நாங்கள் உண்மையாக சொன்னால் மக்களே தானாக அவங்கள விருப்பப்பட்டு தான் போடுறதோ இந்த வாக்கு வங்கி. அதேமாரி பார்த்திங்கன்னா, விவசாயம் இன்றைக்கி எந்த ஒரு நாட்டிலையும் 3 தர சிறப்பாக இருக்கணும். ஒன்று விவசாயம், ரெண்டாவது கல்வி, 3வது வேலை வாய்ப்பு. இது 3 சிறப்பாக எந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாடு தான் முன்னேற்றம் அடைய முடியும். விவசாயம் சுத்தமாக எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி ஒன்றும் இல்லை. இப்போ சமயத்தில் மழை பெஞ்சது சென்னையில், எவ்வளோ தண்ணி போக்குவரத்து, எவ்வளோ குடிசை இதாகிடுச்சு. மழைநீர் வடிகால் வாரியுமே இல்லை. எல்லா ஏரியும் புறம்போக்கு எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இது காரணம் யார்? இந்த 50 வருஷம் ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் தான். மொத்தமே எல்லா பகுதியும் அவங்க ஒரு கட்டமைப்பு கிடையாது.
ஒரு 30 வருஷம் ஒரு ஏரியில் ஒருத்தங்க குடிசை போட்டிருக்காங்க, அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்க, அவங்களுக்கு மின்சாரத்து லைன் வசதியெலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து அவங்க வந்து புறம்போக்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த இதை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அவங்கள? இப்போ போர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷம் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லா வரியும் கட்டியிருக்காங்க, மின்சார வசதி கொடுத்துருக்காங்க, சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்னது ஆக்கிரமிப்பு வசதி இந்த வந்து இப்போ இது வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அரசியல்வாதியே இன்றைக்கி அதே யாருக்கு இது பண்ணாங்களோ அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அதே அதே அதிகாரிகளை வந்து அவங்க வெளியேற்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ம் ம் அது சினிமா மட்டும் கை கொடுத்துறாது. சினிமா மட்டும் கை கொடுத்ததா வரலாறு இல்லை. மக்களோட இருந்து போராட்டம்லாம் பங்கெடுத்திருக்காங்க, பாடுபடுற எம்ஜிஆர் எல்லாம் எடுத்துக்கிட்டால் எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது நாடு அறியும் இல்லைங்களா? அந்த மாதிரி மக்களோட ஒரு போராடி இருக்காங்க இல்லையா? எவ்வளோ போராட்டங்கள் சொல்ல முடியுமா? அவ்வளோ பண்ணியிருக்கும்போது இவருக்கு இருக்க செல்வாக்குன்றது அப்படியே இருக்கும். அவங்களாம் வந்து நீர்க்குமிழி மாதிரி தான். ஏன் விஜயகாந்த் அவர்களே சதி ஒரு அரசியல் சதியில் சிக்கி மாட்டிக்கிட்டாரு. யாரை எதிர்க்க வந்தவங்களோ அவங்க கூட போய் கூட்டு சேர்ந்தா அவங்க எளிதில் வீழ்த்திடுவாங்கல்ல. நீங்கள் எதிர்க்க வந்தவங்களே போய் நீ எப்படி எதிர்க்க மாட்டேங்க ராஜேந்திரன் சொல்கிறது, முல்லை முள்ளால் எடுக்கணும். நீ அவங்கக்கிட்ட போய் கூட்டு சேர்ந்தா அவங்க என்ன உங்களை டேக்கிள் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது, சமாளிக்க என்ன வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? இவர்கிட்ட அது நடக்காது, அண்ணன்கிட்ட நடக்காது. சரிங்களா? போனாங்க, அவர் வளைச்ச வழியில் அவர் ஈஸியாக மாட்டிக்கிட்டார், எளிதாக மாட்டிக்கிட்டார், எழுந்திருக்க முடியல, முடிஞ்சது. நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் தமிழ் தேசத்தை நம்புகிறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் என்ன இது எங்களுக்கு சுற்றிலும் புகை மண்டி இருக்குது, புகை. ஆமாம், அதெல்லாம் விலகும், மக்களுக்கு தெளிவு வரும். நாங்கள் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவரும் சொல்கிறாரு, நாங்கள் பிள்ளைங்க நாங்களும் வழி நடக்கிறோம், தெரிஞ்சு நிறைய பேர் வராங்க. அதனால் மாற்றம் இல்லை. நிச்சயமாக நாங்கள் அந்த தமிழ் தேசத்தை முன்னெடுப்போம். அது எல்லாத்துக்கும் திறவுகோல், அது எல்லா பிரச்சனைக்கும் திறவுகோல். அதுதான் தமிழ் தேசன்றதை புரிஞ்சுக்கணும். தமிழருக்கானது, தமிழருக்கான ஆட்சி. ஒட்டுமொத்த தமிழரும் தமிழ் தேசியர் தான். ஆனால் தமிழ் தேசியன்றது எதை குறிக்குதுன்னா, முன்னெடுத்து போகிற ஒவ்வொன்றும் தமிழருக்கானது தான். இனம் மொழி முதல்ல தமிழ்நாட தமிழருக்கு என்று ஏன் சொல்கிறாங்க? இது மற்ற மாநிலங்களில் விழிப்புணர்வு அளவுக்கு இன்னும் இங்கே விழிப்படைய வைக்கலை. கட்சியினர் மறைச்சி வச்சுருக்காங்க. நாங்கள் அதை தொடங்க வைக்கிற வேலையை செய்கிறோம். அது கொஞ்சம் நாள் ஆகும். தொகை பெருக்கத்திற்கு ஏற்ற மாதிரி இப்போ விலைவாசி எப்படி உயருது? பொருளாதாரம் படித்தவங்களுக்கு தெரியும். விலைவாசிங்கிறது ஒரு பொருளினுடைய தேவை அதிகரிக்க அந்த பொருளோட விலை ஏற்ற அதிகரிக்கும். அதே அந்த பொருளோட உற்பத்தி பெருக்கும்போது அந்த பொருளோட விலை குறையும். உற்பத்தியில் நம்ம ஆட்சியாளர்கள் முதலீடு செய்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உற்று கவனிச்சிக்கிட்டே வாங்க. எல்லாத்துலேயுமே அண்ணன் சொல்கிற மாதிரி எதில் கமிஷன் கிடைக்குமோ அதில் தான் முதலீடு செய்வாங்க. உற்பத்தியில் முதலீடே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது நிரந்தர தீர்வு வந்துடும், அதில் சம்பாதிக்க முடியாது. கமிஷன் வராயிட்டு இப்போ மின்சாரம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்கள், எல்லாமே அந்த உற்பத்தியில் இருக்க மாட்டாங்க. தீர்வு கிடைச்சிடக்கூடாது மக்களுக்கு, அதில் இதுவாக இருப்பாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, விவசாயங்கிறது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இப்போ அது நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய பண்பாடு. இதை பலமுறை அண்ணன் கற்பிச்சிருக்காங்க. நம்ம நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாருமே அதை பேசுவோம். வெறும் பேச மட்டுமா செய்கிறோமா? இல்லை, செயலாக்கமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அமெரிக்காவில் இருந்த பொறுப்பாளர்கள் அங்கே உள்ள தன்னுடைய பணியை அங்கேருந்து விடுபட்டு வந்து இங்கே ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரில் எப்படி விவசாயம் பண்ணுறங்கிறத இப்போயும் பண்ணை மாதிரி வச்சு உறுதிப்படுத்தியே காட்டிருக்குறோம். இப்படிலாம் விவசாயம் பண்ணலாம், இப்படிலாம் ஏற்றுமதி பண்ணலாம். இப்போ நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரி சோறை இறக்குமதி செய்கிறோம், வாகனத்தை ஏற்றுமதி செய்கிறோம். இப்போ ஒரு அண்ணன் சொல்கிற மாதிரி வாகனம் வந்துட்டு இப்போ ஒரு கார் உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்கிறது அண்ணன் சொல்கிறார். அது மறைநீர் பொருளாதார கொள்கைம்பாங்க. எல்லா நாடுகளும் அதை கையால் ஆரம்பிச்சிட்டான். நம்ம மட்டும் இன்னும் ஆமாம், வாடகை விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இடம் கொடுத்து அவனுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து தண்ணியும் இலவசமாக கொடுத்து இதை எந்த நாடும் ஏற்றுக்க மாட்டான். அவனுடைய நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான். மறைநீர் பொருளாதார கொள்கை மிக உற்று கவனிச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு ஆரஞ்சு பழத்தை விளைவிச்ச நாடுகள்லாம் இன்றைக்கி வந்துட்டு அதிலிருந்து வெளியேறிட்டு அதை இறக்குமதி பண்ணிக்கிறான்.
இறக்குமதி பண்ணிக்கலாம். பன்னிக்கறி அதேமாரி பன்னிக்கறியில் அவ்வளோ இது தேவைப்படுது, தண்ணீர் அவ்வளோ தேவைப்படுது. இப்போ இதெல்லாம் அவன் பார்த்து பார்த்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டான். நம்ம மட்டும்தான் இனிமேல் வரவனுக்கெல்லாம் கூப்பிட்டு நிலம் கொடுக்குறோம், இடம் கொடுக்குறோம், மின்சாரம் கொடுக்குறோம், தண்ணீரை கொடுக்குறோம். இது எல்லாமே மாறணும். இப்போது அண்ணன் சொல்கிற மாதிரி நம்ம வந்துட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கலை, நம்ம இங்கே தரகர்களை தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். காட்டின இடத்துல நீட்டின இடத்துல கையெழுத்து போடுற அந்த புரோக்கர்கள் தான் இங்கே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கணும். இந்த நிலை மாறணும். இந்த மண், இந்த மக்கள் நலன், இயற்கை வளம் சார்ந்த அந்த சிந்தனை, ஒரு நோக்கம் கொண்ட தலைவனை தேர்ந்தெடுத்தோம்னா வருங்காலத்தில் இந்த பூமி சொர்க்க பூமியாக மாறும். நீங்கள் அடுத்த தலைமுறை பாருங்கள். அண்ணா மேடையிலே சவால் விட்டு சொல்லியிருப்பாப்புல, நான் உனக்கு 10,000 தான் சம்பளம் தருவேன், அதை நீ செலவு பண்ணி காமிச்சிரு, நீ என்ன சொல்கிற நான் கேட்குறேன்றாப்புல. அதுக்குள்ளே எவ்வளோ அரசியல் அடங்கியிருக்கு தெரியுமா? அந்த 10,000த்தை இப்போ நீங்கள் வெளியில் போய்ட்டு ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி 150 ரூபா, 1 கிலோ பிரியாணி 160 ரூபா ஆகிடுச்சு. ஒரு பிரியாணின்னு வாங்க போனீங்கன்னா 120 ரூபா 110 ரூபா அப்படி வந்துடுச்சு. அரிசி எடுத்துக்கங்க, குறைஞ்சது 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. வருங்காலத்தில் இப்போ என் பையனோட வயசு 12 வயது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அரிசியோட விலை, நான் இன்றைக்கி 60 ரூபா வாங்குகிற அரிசியின் விலை நாளைக்கு 300 ரூபா 350 ரூபா 400 ரூபான்னா கூட 1000 ரூபான்னா கூட வாங்கி தான் ஆகணும். இங்கே நீங்கள் எங்கே விலைவாசியை குறைப்பீங்க? எல்லாம் அந்த கட்சியோட இதில் சொல்லுவாங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். எதையும் செய்ய மாட்டாங்க. அப்போக்கு அப்போ 1000 500 தேர்தல் அறிக்கை திமுக எல்லாமே நிறைவேறிச்சினான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைவேற்றிட்டாங்களா எல்லாத்தையும்? இல்லை. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ அண்ணன் பேசுகிற அரசியல் சார்ந்த அந்த மண் சார்ந்த இது தான் வருங்காலத்தில் வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு ஒரு சரியான அரசியலாக இருக்கும். அதை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும். மக்களுக்கு அந்த தெளிவான புரிதலை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். வருங்காலம் இப்போ நல்ல மாறுதல் இருக்குது. இப்போ நாங்கள் இது வரைக்கும் 8.23% வாங்கியிருக்கிறோம்னா அண்ணன் விதைக்கிற ஒவ்வொன்றும் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. 26 பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி விஜய் வரட்டும், அவர் அஜய் வரட்டும், எவரானாலும் வரட்டும், எங்களுடைய அரசியலை எதிர்கொள்ளவே முடியாது. அது விஜயாக இருக்கட்டும், அஜயாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், எதிர்கொள்ளவே முடியாது. அவர்கள் வருகிறார்கள் என்றால் அண்ணன் வந்துட்டு அண்ணன் பலமுறை சொல்லியிருப்பாங்க, அண்ணன் யாரையும் ரசிகர்களை போய் சந்திக்கல. அண்ணன் வந்து எங்களை மாதிரி கொள்கை கோட்பாடு உள்ள இளைஞர்களை தான் சந்தித்தார். இது வரைக்கும் அவரை கூட உறுதியாக நின்று பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பயணம் வெற்றி பயணமாக முடியும். நன்றி.